السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இதா குந்தும் இல ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்கு தயாரானால், ஃபகஸிலு உஜூஹக்கும், உங்களது முகங்களை, வைதியக்கும், உங்களது இரண்டு கைகளை, இலல் மராஃபிகி, முட்டி வரைக்கும், வம்சஹு பிருஊசிக்கும், இன்னும் உங்களது தலைக்கு மசஹ் செய்து கொள்ளுங்கள், வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்கள் இரண்டு கால்களையும் உங்களது கரண்டை கால் வரைக்கும் கழுவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் ஒதுவினுடைய ஃபர்லுகளை சொல்கிறான். ஒழுவினுடைய ஃபர்து ஹனஃபி மதுஹபிடத்திலே 4. அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய 4 எண்ணம். 1, முகத்தை கழுகுதல். 2வது, இரண்டு கைகளையும் முட்டி வரைக்கும் கழுகுதல். வம்சஹு பிருஊசிக்கும், தலைக்கு மசஹ் செய்தல். 4வது, உங்களது இரண்டு கால்களையும் கரண்டை வரைக்கும், இந்த மொழி வரைக்கும் கழுகுதல் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா 4 விஷயத்தை சொல்கிறான். ஷாஃபி மதுஹபிடத்தில் 5 ஃபர்து. நியத் வைப்பதும் ஃபர்து. இது அல்லாது நாம் மிஸ்வாக்கு செய்வது, இரண்டு கைகளை மணிக்கட்டு வரை கழுகுவது, வாய்க்கு குளிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, ஒவ்வொரு உறுப்பையும் 3 தடவை கழுகுவது, ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வது என்று தொடர்ச்சியாக செய்வது, இது எல்லாமே சுன்னத். இது எல்லாமே நம்ம மற்ற விஷயங்கள் செய்யறோமா இல்லையா? எடுத்தோன்னு விஸ்வாக் செய்யறது, பிஸ்மில்லா சொல்றது, நியத்து வைக்கிறது, இரண்டு கைகளை மணிக்கட்டு வரைக்கும் கழுவுறது, வாய்க்கு 3 தடவை வாயில தண்ணீர் ஊற்றி வாயை கழுகுவது, நாசிக்கு தண்ணீர் செலுத்தும் போது வலது கையால் நாசிக்கு தண்ணீர் செலுத்தி இடது கையினுடைய இந்த விரலை கொண்டு சுத்தம் செய்வது, அதையும் 3 தடவை கழுகுவது, இதெல்லாம் சுன்னத். அதே போன்று 3 தடவை கழுகுவது, தொடர்ச்சியாக இடையில் பேசாமல் ஒளி செய்வது, இதெல்லாம் சுன்னத். ஒளி செய்து முடித்த பின்பு துவா செய்வது, இது எல்லாமே சுன்னத். இது அல்லாது 4 விஷயங்கள் ஃபர்து. என்னென்ன? முகத்தை கழுகுவது. முகத்தை எப்படி கழுகணும்? இந்த நெற்றியினுடைய நம்ம முடி எங்க இருக்குதோ, நெற்றியினுடைய முடி எங்க இருக்குதோ அங்க இருந்து இந்த கழுத்தினுடைய இந்த முடிச்சு வரைக்கும், இந்த இங்கேயோட முகம் முடிஞ்சிடல. நிறைய பேர் என்ன செய்யறோம், இந்த முடியிலிருந்து எடுத்து இங்க இந்த இது வரைக்கும் தான், இந்த நாடி வரைக்கும் தான் ஒளி செய்யணும்னு நினைச்சு இந்த மூச்சை மட்டும் கழுவிடும். தொழுகக்கூடாது, ஒழு முதக்கூடாது. ஒழு முதக்கூடனாதான் தொழுகக்கூடும். இங்க நெத்தியினுடைய இந்த முடியில் ஆரம்பிச்சு இந்த கழுத்தினுடைய இந்த முடிச்சு வரைக்கும் ஒளி செய்யணும். வலது பக்கத்துல இந்த சோனை, அதாவது இந்த காது பக்கத்துல ஒரு சோனை, இந்த சோனைன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இந்த வலது சோனையில ஆரம்பிச்சு இடது சோனை வரைக்கும் நீட்டா கழுகணும். இதுல ஒரு இடம் கூட விடுபட்டு இருக்க கூடாது. விடுபட்டாலும் அப்பவும் விழுகக்கூடாது. எந்த அளவுக்கு? ஒரு மீனுக்கு போடக்கூடிய ஒரு இறையின் அளவுக்கு விடுபட்டு இருந்தாலும் விழுகக்கூடாது. இது முகத்தினுடைய அளவு. கைக்கான அளவு என்பது தனதினுடைய இந்த விரல்கள்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த முட்டி முடியும் வரைக்கும், ஒரு பேணுதலுக்காக வேண்டி முட்டியை தாண்டி கூட செய்யலாம். முட்டிக்குள்ள செய்யறேங்கிற அடிப்படையில அதனையும் விடுபட்டாலும் அப்பவும் ஒழுகக்கூடாது. இப்படி வலது கையை முற்படுத்தணும், இடது கையை 2வது செய்யும். அடுத்து மசல் செய்தல். லைட்டா தண்ணி எடுக்கணும். அதுக்காண்டி கை நிறைய தண்ணி எடுத்து அப்படியே கீழே விடவும் கூடாது. இது வீண் விரயம். கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதை லைட்டா விட்டுட்டு தலைக்கு மசல் செய்யணும். ஹனஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் தலை முழுக்க மசல் செய்யணும். தலை முழுக்க. ஷாஃபி மதுஹப்ல இதுக்கு விளக்கம் சொல்றாங்க இந்த ஆயத்துக்கு. அது ஒரு முடியாக இருந்தாலும் சரி, லைட்டா அப்படி வச்சா கூட அவங்க இதுல மசல் கூடிடும். ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டும் லைட்டா தண்ணி எடுத்து உதறிட்டு லைட்டா அந்த நீரை கொண்டு இப்படி மசல் செஞ்சா கூட அவங்களோட கூடிடும். ஷாஃபி மதுஹப்ல கடற்கரை ஓரங்கள்ல உள்ள பள்ளிவாசல்களுடைய முஹல்லா வாசிகளுக்கு இப்படி செஞ்சா கூட போதும். ஆனா ஹனஃபியாக்கள் சொல்றாங்க இந்த ஆயத்து பொதுவா வந்திருக்குது, அதனால தலை முழுக்க ஒரு தடவை கையில தண்ணீர் எடுத்து லைட்டா விட்டுட்டு முழுக்க தலைக்கு மசேஜ் செய்வதே சிறந்தது அப்படிங்கிறாங்க.
நம்ம பேணுதல் அடிப்படையில முழு தலையும் மசை செய்வதே சிறந்தது. அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், உங்களது 2 கால்களையும் அந்த காலினுடைய மணிக்கட்டு வரைக்கும் நன்கு கழுவுவது, தேய்த்து கழுவணும். நம்ம பைப்புல டேப்பை திறந்து காலை காட்டிடுறோம், 2 காலையும், வலது காலையும் இடது காலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த காலினுடைய இடுக்குகள், அதாவது கைகளுக்கு மத்தியில் எவ்வாறு இடுக்கு இருக்கிறதோ இந்த இடுக்குகள் போன்று கால்கள்ல ரொம்ப நெருக்கமா இருக்கும். அந்த கால்களுக்கு மத்தியில் உள்ள இந்த இடுக்குகளை நல்லா தேய்ச்சி கழுவணும். கையை வச்சு, நம்ம கையை வச்சு தேய்ச்சி கழுவுறது என்பதே ரொம்ப பிரதானம் தான். 120% தான் இப்படி கழுவுறாங்க. மற்ற என்ன டேப்பை நல்லா ஸ்பீடா திறந்து விட்டுட்டு அதுல உள்பக்கம் நனைஞ்சிருக்காது. எங்க இந்த விரல்களுக்கு, கால் விரல்களுக்கு நடுவில் இடுக்கு பகுதிகளில் தண்ணீர் போய் தெளிவா பட்டிருக்காது. கையை வச்சு நல்லா தேய்த்து கழுகணும். அதே போன்று ஒளி செய்யும் போது பேசக்கூடாது. எந்த விதமான ஒளி செய்யக்கூடிய நபருக்கு முதல்ல சலாமே சொல்லக்கூடாது. ஒரு ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அந்த நேரத்துல போய் சலாம் சொல்லக்கூடாது. ஒளி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு போய் சலாமே சொல்லணும். இந்த இடத்துல அல்லாஹ் ஒழுவினுடைய ஃபர்லுகள் குர்ஆன்ல சொல்லப்பட்டதுன்னா அது ஃபர்லு. முகத்தை கழுகுறது, 2 கையை கழுகுறது, தலைக்கு மசாஜ் செய்வது, காலை கழுகுவது, இது ஃபர்லு. இது அல்லாத மற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யறது சுன்னத். இப்ப அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்றான், வயின் குன்தும் ஜுனுபன், நீங்கள் குளிப்பு கடமையாக ஆனால், வயின் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, இன்னும் நன்றாக சுத்தமாகிக் கொள்ளுங்கள். நன்றாக சுத்தமாகிக் கொள்ளணும்னா ஒழு என்பது சிறு தொடக்கு. ஒருவருக்கு காத்து புரிந்தால், இல்லை என்றால் ஒரு பெண்ணை தொட்டால் பேணுதல் அடிப்படையில, அதே போன்று அவர் மலம் ஜலம் கழித்தால், இதுவெல்லாம், அதே போன்று மற்ற என்னென்ன விஷயங்கள் ஒழு புரியக்கூடிய காரியங்கள் இருக்குமோ, தூங்கிட்டார் ஒருத்தர், எப்படி தூங்குறாரு? உட்கார்ந்து தூங்குறாரு. குத்துபா ஓதுறோம் ஜும்மால. இப்போ குத்துபாவுடைய இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து உண்டு. சஹாபாக்கள் வேலை செஞ்சுட்டு வருவாங்க. உடல் வலுவின் காரணமாக இந்த குளிக்கக்கூடிய கடமையே ஏன் உண்டாச்சுன்னா, நீங்க ஜும்மா தொழுகைக்கு வரும்போது நல்லா குளிச்சு அத்தர் பூசிட்டு சுருமா இட்டுட்டு வரணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, சஹாபாக்கள் அது பாலைவன பூமி, வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்துருவாங்க ஜும்மாக்கு. நாம் சொன்ன உடனே வேலையை விட்டுட்டு கடையை பூட்டிட்டு வந்துருவாங்க. உடம்பு முழுக்க தூத்தி இருக்கும். இப்போ பக்கத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு ஒரு சில பேருக்கு இடையூறாகும், ஒரு சில துர்நாற்றங்கள் ஏற்படலாம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏப்ப வர்றதெல்லாம் ரொம்ப எச்சரிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு விட்டு தொழுகையின் பக்கம் வந்துட்டீங்கன்னா ஏப்பம் வரும், பிற மக்களுக்கு இடையூறு அளிக்கும், எல்லாத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில உடல் ரீதியான துர்நாற்றங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது. ஆனா நீங்க ஜும்மாக்கு வரும்பொழுது நல்ல முறையில குளிச்சு, நல்ல முறையில புத்தாடை அணிஞ்சு, அது இருக்கிறதுலேயே உங்கள்ட்ட சிறந்த ஆடை, வெள்ளை ஆடை இருந்தா அதை அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயங்களை சொல்றாங்க. அந்த அடிப்படையில நீங்க என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான சிறு துடக்குகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா, ஒருத்தர் இப்படி உட்கார்ந்து தூங்குறாரு, அதை மெயினா சொல்லணும், இப்படி உட்கார்ந்து தூங்குறாரு குத்துபா ஓதும் பொழுது, இவருடைய ஒழு முடியாது. ஏன்னா இவர் இன்னும் பித்தட்டை தூக்கல. பித்தட்டுனா நம்மளுடைய பித்தட்டு இப்படி தூக்கிட்டா, தூக்கத்தின் போது இப்படி தூக்கிட்டாரு. அதே மாதிரி தூண்ல ஒருத்தர் சாஞ்சு உட்கார்ந்து தூங்குறாரு, அவருடைய ஒழு முடியாது. அவர் சுயநினைவை மறந்துட்டாலும் கூட இப்படி உட்கார்ந்து தூங்குறாரு ஒருத்தர் ஸ்திரமா. ஆனா ஒருத்தர் தன்னுடைய பித்தட்டை இப்படி தூக்கிட்டாரு, இப்படி உட்கார்ந்து தூங்கிட்டார், அவருடைய ஒழு முடிஞ்சிடும். அவர் ஒழு செய்யணும். நான் ஜும்மாவுடைய விஷயங்கள்ல ரொம்ப பேணுதலா இருக்கும். அது போல ஒருத்தர் படுத்து தூங்கிட்டார், சரி தொழுகைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு, 4:50க்கு வாங்க சொல்லுது, 5:30க்கு தானே தொழுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு இடைப்பட்ட நேரங்கள்ல தூங்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத் என்னன்னா, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அதே ஒழுவோட ஃபஜ்ர் முன் சுன்னத்தை தொழுதுருவாங்க. தொழுதுட்டு தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஃபர்லுக்கு எந்திரிச்சு வருவாங்க. அவங்களுடைய வீட்டுக்கும் அவங்களுடைய மெம்பருக்கும் மத்தியில் உண்டான தூரம் உங்களுக்கு தெரியும். மதீனா ஷரீஃப் ரொம்ப பக்கம், ஒரு 15 அடி 20 அடி தான், வந்துருவாங்க. இப்போ இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிடுவாங்க. நபிக்கு தனிச்சிறப்பு, அவங்க தூங்கினாலும் உள்ள முடியாது, நபிக்கு மட்டும். இது மத்த யாருனாலும் நம்ம படுத்து தூங்கிட்டோம், கீழே படுத்து நம்ம சுயநினைவை இழந்து ஒரு நிமிஷம் தூக்கமானாலும் கூட ஒழு முடியும். அவர் ஒழு செய்யணும். நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, படுத்து தூங்கினோம்னா ஒழு இப்பதானே செஞ்சோம் ஃபஜ்ருக்கு அப்படிங்கிற ஒரு சஹர் நேரத்துல, ரமலான் நேரத்துல இது ரொம்ப நடக்கும். ரமலான் நேரத்துல வீட்டுல சஹர் செஞ்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் படுப்போம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குல்ல பாங்க சொல்றதுக்கு, தஹஜ்ஜுத் தொழுகிறதுக்கு ஒழு செஞ்சிருப்போம். திரும்ப ஃபஜ்ர் சீக்கிரமா வரும்னோடனே அந்த சஹருக்கு தஹஜ்ஜுத்துக்கு செஞ்ச ஒழுவோடு அப்படியே வந்து இது ஒழு முடிஞ்சிடும்.
இது ஒழுவினுடைய சட்டங்கள், ஒழு முறியக்கூடிய சட்டங்கள். இப்ப அல்லாஹு தஆலா குளிப்பு கடமை, ஒருவருக்கு குளிப்பு கடமை ஆகுது. ஸ்தரம் வெளிப்படுதல், அவருடைய உறுப்பிலிருந்து ஸ்தரம் வெளிப்படுதல், அதே போன்று உடல் உறவு கொள்ளுதல், இது போன்று மனைவியை தீண்டி இச்சை நீர்கள் வெளிப்படுதல், இப்படி எல்லாம் இருக்குது. ஒருவருக்கு வழக்கமா பேசுறதா இருந்தா, ஒருவருக்கு தன்னுடைய அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அந்த உயிரணுக்கள் வெளிவருவதற்கு முன்னால் ஒரு நீர் ஒண்ணு வரும். அதுக்கு பேர் மணின்னு சொல்லுவாங்க. மதினா என்னன்னா இச்சை நீர், அதாவது தண்ணி மாதிரி இருக்கும். இப்படி ஒரு நீர் வந்தால் அவருக்கு என்ன ஆகாதுன்னா ஒரு முடியாது, அது குளிப்பு கடமையாக. அவர் தன்னுடைய இடங்களை நல்ல தீவிரமா சுத்தம் செஞ்சா மட்டும் போதும். வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் வெளிவந்தால் மட்டும் அவர் கண்டிப்பாக குளிச்சாகும். இந்த ரெண்டுத்துக்கும் மத்தியில நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறது என்னன்னா, எந்த நீர் வெளிவந்தாலும் நம்ம குளிச்சாகணுமா அப்படி கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய சட்டத்தை நம்ம அருவருக்கப்படுறதோ இதுல கூச்சப்படுறதுக்கோ வேலை கிடையாது. அல்லாஹ் தஆலா தெளிவாக அதே போன்று மனைவிட்ட வெளிரங்க ரீதியா தீன்றாரு, அவருக்கு குளிப்பு கடமை ஆகாது. அவர் ஏதோ ஒரு ரீதியில அவருக்கு உயிரணுக்கள் வெளிப்படல, விந்தணுக்கள் வெளிப்படாம அவர் அந்த உறுப்பினுடைய லேசான பகுதியை அடைஞ்சிட்டா கூட அவருக்கு என்ன ஆகிரும், குளிப்பு கடமையாகும். அது அந்த அணுக்கள் வெளியேறாமல் இருந்தாலும் சரி, இது குளிப்பு கடமையினுடைய சட்டம். அது போன்று அல்லாஹ் சொல்றான், அப்பாறு நீங்கள் குளிப்பு கடமையானால் குந்தும் மரலா. இன்ஷால்லா இதனுடைய சட்டத்தினுடைய தொடர்ச்சி இன்ஷால்லா நாளைய தினம் பார்ப்போம். கொஞ்சம் பெரிய ஆயத்து. இந்த குளிப்பினுடைய சட்டங்களினுடைய அந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை இன்ஷால்லா நாளைய தினம் பார்ப்போம். இதுவரைக்கும் இந்த உழுவினுடைய சட்டங்கள் எதுவெல்லாம் பார்த்திருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.